எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போது மிக முக்கியமான ஒரு திருத்தலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய 700வது ஆண்டை கொண்டாடுகிற இந்த ஆண்டில் புதுச்சேரி புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்திற்கு உட்பட்ட குருசுகுப்பம் பங்கிலிருந்து பேசுகிறோம். அருட்தந்தை அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. வணக்கம் ஃபாதர். வணக்கம். மறை மாவட்டத்திலே மிக முக்கியமான பங்கு இது சொல்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது எப்படின்னா மிஸ்டர் ஜோசப், இந்த வருஷம் மறை மாவட்டத்தில் இந்த ஒரு ஆலயம்தான் புனித பிரான்சிஸ் அசிசியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம். ஏன் இந்த ஆலயம் மிக முக்கியத்துவம் பெறுதுன்னு சொன்னீங்கன்னா, புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய இறப்பின் 800வது ஆண்டு ஜூபிலி ஆண்டாக பாப்பானவர் நம்முடைய திருத்தந்தை பாசத்திற்குரிய லியோ தி 14th அவர்கள் உலகம் முழுவதற்கும் அறிவித்து பிரகடனப்படுத்தியிருக்காங்க இந்த ஆண்டை. அப்போ இந்த ஆண்டு ஜனவரி 2026 ஜனவரி 10லிருந்து 2027 ஜனவரி 10 வரைக்கும் இந்த ஜூபிலி ஆண்டு நடைபெறுகிறது. அப்போ இதனுடைய முக்கியத்துவம் என்னென்னா, நம்ம உலகம் முழுசும் இருக்கிற புனித அசிசியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம்னா, அந்த ஆலயத்திற்கு இந்த ஆண்டு யாரெல்லாம் திருப்பயணிகளாக வர்றாங்களோ, வந்து அங்கே இறைவேண்டல் செய்கிறார்களோ, பாப்பரசர் கருத்துக்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் பாப்பரசர் ஒரு தனிப்பட்ட சிறப்பான ஞான சலுகை, அது பேர் பரிபூரண பலன். ஆமாம், அந்த பரிபூரண பலன் என்ற சலுகையை கொடுத்துருக்கிறதுனால இதை நான் நம்முடைய மேற்றாசனத்துக்கும் பல தமிழக மேற்றாசனங்களுக்கும் நாங்கள் இதை பற்றி அறிவித்ததுனால மக்கள் எல்லாரும் இங்கே இந்த திருத்தலத்தை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறப்பாக சிவகங்கை மறை மாவட்டம்னா எவ்வளோ தூரம் மறை மாவட்டம், கடைசி மறை மாவட்டம். அங்கே இருந்தெல்லாம் சிவகங்கை, திருச்சி, வேலூர், சென்னை, செங்கல்பட்டு, இப்படி பல மறை மாவட்டங்களிலிருந்து வந்து அந்த புனித அசிசியாருடைய இந்த அருள் தான் என்று நான் நினைக்கிறேன். அப்படி வர்றதுனால இது இன்னும் கடவுளுடைய அருளால் இந்த ஆலயம் சிறப்பு பெற்று கொண்டிருக்கிறது. இங்கிருந்து கடவுளின் அருள் அசிசியார் மூலமாக மக்களுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டினுடைய நோக்கம், பாப்பானவருடைய நோக்கம் என்னென்னா, இந்த உலகம் இப்போ எங்கே பார்த்தாலும் போர், பல கன்ஃபியூஷன், சமூகத்தில் பிரச்சனைகள், இது எல்லாம் தீர வேண்டும்னா எல்லாரும் மீண்டும் அசிசியாருடைய ஆன்மீகத்துக்கு போங்க அப்படின்னு பாப்பானவர் அழைப்பு கொடுத்துருக்கார். அதுதான் அந்த உலக அமைதிக்காக நாம் அசிசியாரை தான் பரிந்துரை செய்ய நாட வேண்டும். அவருடைய இறப்பின் 800வது ஆண்டுன்னு சொல்கிறதுனால தான் இதை மக்கள் புரிந்து கொண்டு இங்கே வந்து ஆசை பெற்று மகிழ்ச்சியோட போயிட்டு திரும்புகிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். குறிப்பாக புதுவை கடலூர் உயர மறை மாவட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு புனிதருடைய திருத்தலம்னா இந்த தலம் தான். குறிப்பாக கடற்கரை ஓரம் அமைந்திருக்கிற ஒரு தலம் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். ஆமாம், இது மிகவும் என்ன சொல்கிறது, மகிழ்ச்சியாக நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு நேரத்தில். அது எப்படின்னா, 1843 வருஷத்தில் இந்த கடல் மூலமாக வந்த கப்புச்சின் மிஷனரி ஃபாதர்ஸ் அவங்க தான் இங்கே சின்ன ஒரு கூரை கோயில் கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1843. அப்புறமா தான் இந்த 15-20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊர்லேருந்து ஒரு பெரிய பிரமுகர் கம்ப்ரோன் அப்படின்வாங்க, அவர் இந்த ஆலயத்துக்கு முக்கியமாக தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து இந்த ஆலயத்தை இந்த இப்போ இருக்கிற ஆலயத்தினுடைய பாதி ஆலயமாக அப்போ கட்டியிருக்கிறாங்க. ஆமாம், அதனுடைய 100 வருஷத்தினுடைய ஞாபகமாக தான் இது பங்காகவே ஆயிருக்கு. ஓகே, அப்போ அப்படி ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம். இன்னொரு மிக முக்கியமான செய்தி நாங்கள் கேள்விப்பட்டோம். புனிதருடைய திருப்பண்டத்திலேருந்து ஒரு பகுதி இங்கே கொண்டு வர. ஆமாம், அது எந்த நாள், எந்த கிழமை? அதாவது நம்முடைய பேராயர், நம்முடைய பேராயருடைய
பரிந்துரை கடிதம், ஸ்ட்ராங்கான பரிந்துரை கடிதத்தை நம்முடைய புதுவை கடலூர் பேராயர் நான் கேட்டபோது சந்தோஷமாக அதில் ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன் பண்ணி கொடுத்தார். அதன் மூலமாக நான் ரோமையில் இருக்கிற இந்த திருப்பண்டத்தை கொடுக்குறனுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தொடர்பு கொண்டு அவங்க பல ஆராய்ச்சிகள் அதெல்லாம் செய்து கடைசியாக எனக்கு கொடுக்கறதுக்கு முன் வந்து விட்டார்கள். அது கொடுத்தும் விட்டார்கள். ஓகே, வந்துருச்சு. அதை வந்து நம்முடைய பேராயருடைய அவருடைய டேட்டு கேட்டு அவர் பேராயர் அவர்கள் என்ன ஜூலை 31 இங்கே வந்து அதை வந்து இப்போ அந்த அருளிக்கத்தை நிறுவ இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நான் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னு சொன்னால் புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தில் இருக்கிற குருசுகுப்பம் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய அருட்தளத்தில் இருந்துட்டு இருக்கிறோம். குறிப்பாக பங்கு தந்தை அவர்கள் நமக்கு நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. புனிதருடைய திருப்பண்டமானது ஜூலை மாதம் 31ஆம் தேதி நம்முடைய புதுவை கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்களால் புனிதம் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்களும் வந்து இந்த திருக்கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளும், திருப்பலியில் பங்கெடுக்கும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கிறோம். இதுவரை எங்களுக்கு நிறைய செய்திகளை வழங்கிய தந்தை அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். தந்தை அவர்கள் எங்கள் குடும்பத்தோடு மிக நீண்ட நெடிய தொடர்பு கொண்டவர். குறிப்பாக என்னுடைய தாய் மாமா தந்தை கேஜி இறுதிராஜ் அவர்களுக்கு அவங்க பிரதராக இருந்து அவருடைய அனுபவத்தை நான் கற்றுக்கொண்டேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல அனுபவம். ரொம்ப நன்றி ஃபாதர். இதுவரை எங்களுக்கு நிறைய செய்யணும். இந்த லொக்கேஷனை கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா மக்கள் எல்லாரும் வந்து பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். எங்கேருந்து எப்படி வரணும்? அதாவது இந்த லொக்கேஷன் வந்து பாண்டிச்சேரியினுடைய பீச் ரோடு. ஓகே, பீச் ரோட்டில் இருக்கிற கவர்னர் மாளிகை. அப்போது அந்த பீச் ரோட்டின் கவர்னர் மாளிகையினோட வடக்கு நோக்கி ஒரு 500 மீட்டர் வந்தால் எங்களுடைய ஆலயம் தெரியும். அதனால் இங்கே வர்றது வந்து ரொம்ப ஈஸி, ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஈஸியாக வந்துடலாம். ஆட்டோவில் வரலாம், ஷேர் ஆட்டோ வரலாம். எல்லாத்துக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் தேடி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவரை காணொலியை பார்த்துக்க உங்கள் அனைவருக்கும் நன்றி. காணொலிக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டுங்க. வளன் மீடியா எங்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். வளர் மீடியாவை பார்க்கின்ற அனைத்து பார்வையாளர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். புனித பிரான்சிஸ் அசிசியாரினுடைய பரிந்துரையும் பாதுகாவலும் உங்களோடு இருக்க நான் வாழ்த்துகின்றேன், ஜெபிக்கின்றேன். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றுதே, உயர்த்துதே, மீட்பரை நினைத்து மனம் புகழுதே, மகிழுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றுதே, உயர்த்துதே, மீட்பரை நினைத்து மனம் புகழுதே, மகிழுதே. அடிமை எந்தன் தாழ்நிலை அன்புடன் கண்ணோக்கினார், அனைத்து தலைமுறைகளும் வாழ்க்கும் பேற்றை அருளினார். எனது உள்ளம் போற்றுதே, உயர்த்துதே, மீட்பரை நினைத்து மனம் புகழுதே, மகிழுதே. அருஞ்செயல்கள் எனக்கு செய்த கடவுளே, வல்லவரே,
அஞ்சுவோர்க்கு இறங்கிடும் அவர் பெயரே தூயவரே